ஆச்சுடா ஆச்சு கண்ணி புடுணும் கபேஷ் யார காணோம் மைத்த புடுங்க காணோம் அத செய் ரோட்ல ஒரு கண்ணி பையன் ஒரு வயசு பையன் டே 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 பாவம் சரவணா மாப்ள என்னடா அதவே பிடிக்கிற என்ன இடிச்ச இடியில ராணாட்டார் முறுக்கு கம்பி முறிஞ்சு போச்சடா உன் கம்பி முறிஞ்சு ஆபரேஷன் பண்ணிருக்கிய அந்த கம்பியை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு அலையிற 12 மணியால இதே பொழப்பா இருக்கையா ரோட்ல நடமாட முடியல ஏன் ஆளுங்க வர்றாங்களா ஒரு நாடகம் நடக்குது ஆளுங்க வரல மாப்ள எதுல இடிச்சா எதுல போட முடியாது இல்ல ஆஹா ஏற்கனவே தெரிச்சிருச்சு வரும்போதே சகுனம் சரியில்லை 1000 வந்தாலும் சரி சரி 500 போனாலும் சரி அவங்க தாத்தா விட்டு அருணாக்குடி புண்ணாகுள மேடையில நடந்தாலும் சரி சுத்தி பாடுறா சூனா பானா சீட்டு கட்டு ராஜா ராஜா கொஞ்சம் திரும்பி பாரு லேசா லேசா ஊட்டி மலை ரோஜா ரோஜா உன்னை ஒரு தடவை ஒரு தடவை நானும் ஒரு தடவை நானும் ஒரு தடவை ஒன்ன ஒரு அருமையான பிள்ளைய போட்டிருக்காங்கய்யா 10-15 வருஷம் கிளத்து முட்டையா நீ ஒரு லூஜ் 15 வருஷம் வணக்கம். வந்தவர்களை வரவேற்பது வந்தமிழ்நாடு. எங்க நாட்டுக்கு யாரு வந்தாலும் வந்தவர்களை வரவேற்பது எங்களுடைய குலப்பண்பு. நீங்க வரவேற்கலையே வேற என்ன பண்ண? என்ன மைத்துக்கிட்டி குண்டிட்டு அடிச்சா? என்ன மைத்துக்கு நீ குண்டியா காட்டிக்கிட்டு வர்ற? நக்கறதுக்கா குண்டியா காட்டிக்கிட்டு வர்ற? ஆத்திக்கிட்டு வந்தாலும் பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு ஆண் மகன் வந்து நிக்கிறாரு அப்படினா நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வரவேற்பை கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேசணும். பச்சை தண்ணியை கொடுத்தாலும் பண்போட வரவேற்கிறது தமிழ்நாட்டு பெண்கள். ஏங்க கொஞ்சம் உப்பா கொடுத்தாலுமே அத முகம் சுளிக்காம கொடுக்கணும். அதுதான் தமிழ்நாட்டுக்குரிய பண்பு. உங்க முகம் அப்படி இல்லையே. ஏன் முகம் அறுபாடு தூக்குன பூனையாட்டம்ல இருக்கு. உங்க முகம் தான் வெடி வச்ச நரி மாதிரி இருக்கு. ஆம்பள முகம் எப்படி இருந்தாங்க? பொம்பள முகம் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? பொம்பள இப்படி தான் இருக்கணும்ங்கற லெவல் இருக்கு. ஆண்கள் இப்படி தான் இருக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்கு. ஆண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கும் அப்படி கிடையாது. பெண்கள் உண்டுமா? பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாள் இருக்கணும். ஆண்களுக்கு என்ன முக்கியம் தெரியுமா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற அந்த கட்டுப்பாடு முக்கியம். கட்டுப்பாடு இல்லாம வச்சிருக்கேன் நானு. யாரு நீங்க கட்டுப்பாட்டோட இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. உங்க பயிர்ப்பு சரியில்லை. உங்களுடைய வளர்ப்பு சரியில்லை. கை இருப்பா வச்சுக்கிற கத்துக்கங்க. யாரு நீங்க வாய் இருப்பா வச்சுக்க கத்துக்கங்க. ஆம்பளைட்ட எப்படி பேசணும்ங்கறத நினைச்சு பேசுங்க. ஒரு பெண்கள்ட்ட எப்படி பேசணும்னு அத புரிஞ்சு பேசுங்க. பொம்பளை மாதிரி இருக்கணும். ஒரு ஆண் மகன் ஆம்பளை மாதிரி பேசுங்க. ஆம்பளை சிங்கம். ஆம்பளை சிம்மம் நாங்க. நாட்டின் தமிழ் மகன். நாட்டின் தமிழ் மகன். நாட்டின் ஆடவன். நாட்டில் ஆதவி. நாட்டின் குண்டன். நான் நாட்டுக்கு குண்டின் சொல்லு. மாட்டேன். கல்லு மாட்டேங்கிற என்னத்துக்கு சொல்லணும்? என்னத்துக்கு சொல்லணும்? நாட்டின் குடும்ப பெண்ணுன்னு சொல்லு. நாட்டின் குடும்ப பெண்ணு. இந்த நாட்டின் குத்து விளக்குன்னு சொல்லு. நாட்டின் குடும்ப பெண்ணு வீரமங்கை எல்லா மங்கை. குத்து விளக்குன்னு சொல்லணுமா? பேச்சுக்கு பேச்சு இருக்கணும். மூச்சுக்கு மூச்சு அது இருக்கு. வீச்சு இருக்கணும். அப்ப வெட்டு ஒண்ணுனா துண்டு ரெண்டா இருக்கணும். துண்டு மூணா இருக்கணும். எனக்கு எப்பவுமே நறுக்கு சுருக்கா இருக்கணுமா? அது இருக்குங்க. இருக்குல. அப்ப பொம்பளை ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க. சிவன் என்று சக்தி இல்லை. சக்தி இல்லாட்டி சிவன் இல்லை. உலகத்துல எனக்கு தான் பெருசு. உலகத்துல எனக்கு ஒருத்திக்கு மட்டும்தான் பெருசு. உலகத்திலேயே எனக்கு தான் பெருசு. எனக்கு தான். ரெண்டு பேரும் அவுப்பான். யாருக்கு பெருசுன்னு பாப்போம். யார் அளப்பா? நீங்க பெருசுங்கறிய. நான் பெருசுங்கறேன். யாருக்கு பெருசுண்டா அவங்க ஓசியா படம் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆமா கண்டிப்பா. பொறுமைக்கு இலக்கண வகுத்தவள் ஆண்கள். பொறுமையின் பொக்கிஷமே பெண்கள் தான் நானும் பேசுவேன். நீங்க தவறா பேசுறீங்க. நீங்க தப்பா பேசுறீங்க. இந்த இடத்துல நான் தான் பொறுமை. இந்த இடத்துல நான் தான் பொறுமை. அப்ப வாங்க போயிட்டு வரலாம். ஏற்கனவே அழிஞ்சு போய்தான் கிடக்கு. தேவையில்லாம கைய பிடிக்கிறது, இந்த காலை பிடிக்கிறது, என்னைய டச் பண்ணி பேசுறது, என் பக்கத்துல வர்றது என் அனுமதி இல்லாம நீங்க வந்து என் பக்கத்திலே வரக்கூடாது. முத பொம்பளை என்ன நக்கலா தெரியுதா? நீ ஆம்பளையா பொண்டு நாயாடா? ஏன் சரவணகுமார், உன்னை நானும் முருகன் பேர் தான் உன்னை ஆய்த்து விடுவேன். காசு ஏன் தொடக்கூடாதுங்கறியா? தொடக்கூடாது. ஏன் தொட்டா பிடிக்காதா? என்ன தொட்டா பிடிக்காதா? தொட்டா பிடிக்காது. தூக்கி போட்டு அமுக்குனா அமுக்கி பாரு. அமுக்கு தானே வந்திருக்கேன். நீங்க அமுக்கி தான் பாருங்களேன் எப்படி அமுக்குறீங்க பாப்போம். என்னங்க? இல்ல உங்களை யார் தொடணும்? என்னைய வந்து கட்டிக்க போற புருஷன் தொடலாம். கட்டிக்க போற புருஷன் தான் தொடணும். பெத்த அப்பன் எங்க பெத்த அப்பன் தொட்டாலுமே அது காமத்துக்கு தான் சேரும். அதனால கட்டிக்க போற கணவர் தொடலாம்.
பெத்த அப்பன் தொட்டா காமத்துல சேராது. அது இப்ப அப்படித்தாங்க மாதா பிதா குரு தெய்வம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. 3 வயசு தாயை பழிச்சவனும் தகப்பனை பழிச்சவனும் யாரு வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. 3 வயசு பிள்ளைய தூக்கி போட்டு கற்பழிக்கிறது இந்த காலம். இந்த காலத்துல பெத்த அப்பனை கூட நம்பி பக்கத்துல போக முடிய மாட்டேங்குது. அப்படியா? நீங்க பேசுறீங்க பெருசா. என்ன போல வாழ்வுமா? 3 வயசு குழந்தையில இருந்து 75 வயசு கிழவி வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு இல்ல இந்த நாட்டுல. கிழவி எப்படி இருக்கணும்? கிழவி வீட்டோட தான் இருக்கணும். 3 வயசு பிள்ளை எப்படி இருக்கணும்? பெத்த தாய் நீ ஒரு பொம்பளை தானே, ஒரு பொம்பளை பிள்ளைய பாதுகாக்க கத்துக்கறணும். பொம்பளை பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறது எங்களுக்கு தெரியுது. வெளியில போனாலும் பாதுகாக்கணும். வெளியில போனாலும் பாதுகாப்பு இருக்கணும்ங்க. ஆமா இருக்கணும்ல. பாக்குற ஒரு ஆண் மகனுக்கு அது வந்து தன்னுடைய பிள்ளை மாதிரி பார்த்தா காமம் கண்ணுக்கு தெரியாது. நம்மளுடைய சரீரத்தையும் நம்ம தான் பாத்துக்கறணும். அது இருக்குங்க. அது தெரியுதுல. நம்மளை நாமே பாதுகாத்து கொள்றதுக்கு தான் இருக்கு. உங்களை யாரு தான் தொடணும் தெரியா? அத தான் சொன்னேன்ல, கணவர் தொடலாம். கட்டிக்க போற புருஷன் தான் தொடணும். இப்ப மதுரையில எங்க குடி இருக்கீங்க? மதுரையில நான் வந்து ஒத்தக்கடையில இருந்து சங்கத்துக்கு எதுல வருவீங்க? ஆட்டோல வருவேன். ஆட்டோ கடைக்கு இல்லாட்டி பஸ்ல வருவேன். பஸ்ல வருவீங்க. பஸ் கண்டக்டர் சொல்லுவாரா, பொம்பளை எல்லாம் முன்னாடி தள்ளுங்க, முன்வாசப்படியில வாங்க, ஆம்பளை எல்லாம் பின்வாசப்படியில ஏறி டவுன் பஸ்ல சீட்ல உட்காந்துருவியா? உட்கார்ந்த உடனே கண்டக்டர் உடனே குறுகுறுன்னு பாப்பாரா? நல்லா பார்த்தாரு. பார்த்துட்டு போட்டாரா? நன்னா போட்டாரு. என்ன டிக்கெட்? அது மொட்டையா சொல்லாதமா. டிக்கெட் போட்டு எதை தொட்டு கொடுத்தாரு? ஹேண்ட், கைய தொட்டு தானே கொடுத்தாரு. உன்னை தொடுறது யாரு தொடணும்? அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? அவர் எனக்கு சித்தப்பா மாதிரி. அப்ப தொடுறவே புருஷன் தான் தொடணும்டா. சரி விடு, வளையல் போடணும்னு ஆசை வந்துருச்சு. யார்கிட்ட போவேன்? வளையல்கார்ட்ட போவேன். முதல்ல கண்டக்டர், மறுநாள் வளையக்காரன். வளையக்காரன் நிக்க வச்சு போடுவாரா, உட்கார வச்சு போடுவாரா? அது அவர் சௌரியம். அவருக்கு எப்படி தோது இருக்கோ உட்கார வச்சும் போடுவாரு, நிக்க வச்சும் போடுவாரு. ஒரு சில வளையல் போலாட்டி எண்ணெயை போட்டு தடவி உள்ள தள்ளுவாரு. எண்ணெயும் கிடைக்கலன்னா எச்சிய சர்வீஸ் பேசுறத பாரியா. என்ன கிடைக்காட்ட சோப்பை போட்டு கூட வளையல உள்ள தள்ளிடுவார். வளையல்காரர் எதை தொட்டு போடுவாரு? வளையல்காரர் எதை தொட்டு போடுவாரு? கைய, தமிழ் பேசுமா, தமிழ்நாடு தானே, கையை தொட்டு போடுவாரு. பெரிய இங்கிலீஷ் மீடியத்துல வேலை பார்த்தவன். சரி, கையை தொட்டு தானே போடுவாரு. உன்னை தொடுறது யார் தொடரும்? ஓம் புருஷர். அப்ப வளையல்காரர் ஓம் புருஷனா? அவர் எனக்கு பெரியப்பா மாதிரி. சித்தப்பேன் பெரியப்பேன். கண்டக்டர் சித்தப்பேன், வளையல்காரர் பெரியப்பேன். ஆமா, அது போட்டுமா. ஒரு காய்ச்சல் சலதோஷம் உடம்புக்கு முடியல, யார்கிட்ட போவேன்? டாக்டர் கிட்ட போவேன். 3 பேர்ட்ட போயிருக்கேன். ஆமா, 3 பேர்ட்ட போய் காசு கொடுத்தியா? ஆனோ, அப்பட்ட காசு புடிங்கிட்டு தான் விடுவேன். நீ ஒண்ணே மாதிரி ஒரு பொம்பளை கிடைக்க முடியாது. ஆமா, ஊசி உட்கார வச்சு போடுவாரா, நிக்க வச்சு போடுவாரா? கையில போடுற ஊசினா உட்கார வச்சு போடுவாரு. சரி, இடுப்புல போடுற ஊசினா குப்பரக்க படுக்க வச்சு, குப்பரிக்க படுக்க வச்சு போடுவாரு. போடுவாரு. கைய தொட்டு தானே போடுவாரு, உடம்ப தொட்டு தானே போடுவாரு. அப்ப டாக்டர் உன் புருஷனா? டாக்டர்ன்றது வந்து தெய்வத்துக்கு சமம். அப்படி சொல்லுங்க, தெய்வத்துக்கு சமம். சுதியோட பாடணும் நினைக்க. யார்கிட்ட போவேன்? ராமதாஸ் கிட்ட போவேன். சொல்றா. அப்ப நான் என்ன அவன் சொல்ல சொல்ல பக்கத்திலேயே போறேன். அப்ப சுதியோட பாடணும் நான் யார்கிட்ட போவேன்? இடம் பொருள் ஏவல். கண்டிப்பா தெரியுதுல. அப்ப பேச்சுக்கு பேச்சு நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுவேன் அப்படிங்களா? நான் அம்மாம்பே, நான் அப்பாம்பே, நான் அண்ணன்பே, நான் தம்பிம்பே, நான் சித்தப்பாம்பே, நான் பெரியப்பாம்பே, நான் பெட்டிம்பே, நான் மிருதங்கம்பே, நான் ஆல்ரவுண்டும்பே, நான் தாளம்பே, நான் ஆம்பே. நீங்க சொல்லுமா. நான் உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போவேன்பே. சமாளிக்கலாம்டா, நல்லா பேசுறீங்க. சமாளிக்க தெரியாதவன் சபைக்கே வரக்கூடாதுங்க. ஆமா, நல்லா சமாளிப்பேன். சத்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது. அதே மாதிரி ஜெயராஜ், சரவணகுமார் எல்லாரும் ஒண்ணா வந்தாலும் சமாளிப்பேன். ஒண்ணு எத்தனை வேணாலும் நீ சமாளிப்பேன். சமாளிச்சு ஒண்ணு எத்தனை? ஒண்ணு எத்தனை? ஒண்ணும் இரண்டும் 4. 4 போயிருச்சு. 4 போனா பூசியம். சைவர்ல ஒண்ணு போகுமா? போகாது. அதே ஆம்பளை. சைவர்ல ஒண்ணு போகும். எப்படி? இந்த வாரி சைவர், அது ஓட்ட. இந்த வாரி ஒண்ணு, இந்த வாரி போகுது. ஊசி நுழைய இடம் கொடுத்தா உலக்கைய தள்ளிப்பிடுவேன். நீங்க கோடு ஓட்டிங்கன்னா நான் ரோடு ஓட்டு முடிச்சு. நீங்க ரோடு ஓடுவீங்க, நாங்க தார ஊத்திடுவோம். நான் தார ஊத்துனாலும் மேல அந்த வண்டியை வச்சு ஏத்திடுவேன். அந்த வண்டியை ஓட்டுறதே நாங்க தான். உங்களை ஓட்டுறதே அப்ப நாங்க தான். அதாவது உங்களை குடும்பத்துல வச்சு ஓட்டுறது நாங்க. உங்களை எல்லாம் குடும்பத்துல வச்சு பாக்குறதே பெரிய விஷயம். அப்ப இந்த இடத்துல நீ ஓட்டிடுவியா? பாப்போம். இந்த இடத்துல என்ன பண்ற? இந்த இடத்துல வியாபாரம் பாக்க. பாப்பா கிட்ட ஓயா பிசினஸ் பண்ற. எஸ். என்ன பிசினஸ்? நொங்கா. இப்ப பொம்பளையில நொங்கு விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வியாபாரம் பெருகட்டும். 5 கண்ணு நொங்கா, 3 கண்ணு நொங்கா. இது ஒத்த கண்ணு நொங்குதாங்க. நொங்கு வாங்குற மாதிரி வருவாங்க. நொங்கு ஆமா, எடுகண்ணா இருப்பாங்க. பாத்துக்க, நீங்க நொங்கி வியாபாரம், நானே வியாபாரம் தான். வாட் இஸ் திஸ்? மைனி, உங்க நொங்குல கண்ணு இருக்கு. உங்க நொங்குல? நம்ம நொங்கு கண்ணு இருக்காது. நொங்கு இல்லம்மா, நம்மது பழம். என்ன பழம்? பனானாஸ்.
வாழைப்பழம் வாழைப்பழம் நம்மகிட்ட 4 ஐட்டம் இருக்கு. நான் நம்ப மாட்டேன். நம்பாதீங்க, சாப்பிட்டு பாருங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் வந்து ரஸ்தாலி வச்சிருந்தேன், அது செய்யாங்குளம் ராமதாஸ் வாங்கிட்டாரு. ஆ. செவ்வாழையே ஜெயராஜ் வாங்கிட்டாரு. ஆமா, அந்த கற்பூரவள்ளி இருக்குல்ல, அதை மருது வாங்கிட்டேன். அவர் பழம் பச்சை பழம். நம்ம பழம் தமிழ்நாட்டு ஐட்டம் இல்ல, என்ன கேரளா ஐட்டம். என்ன ஐட்டம்? நேந்திரம். ஆமா புலந்துருவாரு ஒரே புலந்துரு. பாருங்க பாருங்க அந்த இருங்க. வாழைப்பழம் சாயதி இவன் நேந்திரம்மா. நான் நம்ப மாட்டேன். நம்ம எதுக்கு நம்ப மாட்டேன். தொழிதான் கிடக்கு. காசை மட்டும் கொடுங்க. தொழிதான் கிடக்கு. பழம் ஒத்த கடை எழுதி சாப்பிட்டு போவீங்க. ஆமா. சிக்கல் சண்முக சுந்தர மாதிரி அவர் சொன்னது உண்மை. எங்களுக்கு 4 பேர் அவர் தான் கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அப்புறம் பழம் எல்லாம் போச்சு. நாங்க 4 பேரும் சேர்ந்து கொடுத்தோம் பாத்துக்க. அதை திங்க முடியாம பாத்தினூர்ல இருந்து திண்டு வர்றேன் சிவங்க வரைக்கும். இந்த ஊர்காத்த காளியம்மனே இவங்க 4 பேரும் பழமும் பூசி போன பழம். அப்ப உங்க வியாபாரத்தையும் ஏன் வியாபாரத்தையும் இந்த அறிவாகானே வாகானே இது சரியான பழமா இருக்கையா? ஏன் பொந்த பழமா? ஏன் வாழைப்பழம்? என்ன முண்டை நீனா பாட்டு எழுதி கொடுத்த? கீரை முண்டை ஆலமரம் ஆலமரம். ஏங்க அவர் உங்க பாட்டுல குத்த கண்டுபிடிக்கிறாருங்க. பெரிய தாள் கவிஞர் சமூகவேலு ஆலமரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. வேகலாம் தூக்கி வச்சு. அதனாலதான் உரிமையோட வைக்கிறேன். வேற ஆள வந்தா என்னையே தாக்கிடுவாங்க. அங்க விழுது 10,000 தண்ணி நல்லானே தானே நல்லானே. அங்க விழுது 10,000 தண்ணீர் நானே தானே நானே. எம விழுத விட்டு விழுத விட்டு ஒத்துக்கிறேன், சம்பளம் கொடுத்துறேன். தொண்டைக்குள்ள ஒரு தொண்டை கிடக்கடா. விழுத விட்டு விழுத விட்டு கீழிறங்கி 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 என்னடா டேய் 3 காசு முண்டை. ஆமா, நான் போய் முண்டை பொழந்துருவேன். இல்ல மாமா சும்மா சொன்னேன். டேய் நீ தான் புடிச்சு வா. அடே பழம் வேணும்டா, அது விதை இல்லாத பழம்டா. என்கிட்ட விதை உள்ள பழம் இருக்குடா, வாடா. விதையத்தை எடுத்துட்டாங்களாம்ல. நான் நொங்க பார்க்க வந்தேம்மா. அப்படியா? ஒத்த கண்ணு நொங்க. சரி. தாலாட்ட நான் பிறந்தேன் தாலாட்ட நான் பிறந்தேன்.
போய் மூக்கை அறுத்து போட்டு வாடா. மூச்சு விட முடியலையா? உக்கால் யாருடா அவன் சைனாக்காரன் மாதிரி இருக்கான். நீ திருப்பி காமிமா. அந்த கழிட்டே சாணு நான் எடுத்துறேன். எப்படி இப்ப வீசலையாடா? இப்ப மட்டும் சொன்னேன். நோனி அத்துப்பிடுவேன். சாக்குறது யாரு? சூப்பரா இருக்காடா. அட குசு தின்னி பயல. அது ஓனது வீசுதான். இது நல்லா இருக்கான் பாருங்க. இன்னமே குனிஞ்சிடாத. விரல விட போறானா? வேற ஒண்ணும் இல்ல, கோழிக்கு முட்டை இருக்கான்னு பார்த்தவரு. சிந்திருக்கான் சின்ன கிளி செருக்குது பச்சை கோழி ஆட்டவாடி. என்ன விட்டு போன வந்த வேலை அளவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோட சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு பல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுக பல்ல. நான் சொல்லல. இதே மாதிரி ராமதாஸ் அந்த பிடிக்கிறேன் பாரு நல்லா. யாரு? எங்க மை கம்பா இருக்கீங்க. ஹலோ ஹலோ அப்படிதான் சொல்றீங்க. சொட்டு நீர் பாசானமா போச்சான். பரவாயில்லமா. நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமா, அடுத்தவங்களுக்கு இடம் கொடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் போட்டி பாட்டுலாம் நிறைய கேட்டிருக்கீங்க. அதனால வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா உள்ள ட்ரவுசர் போட்டிருக்கியா? டேய் அப்பா, கோல்டு கலர். கபடி விளையாடுறவன் பேண்ட் வச்சு போடுற மாதிரில போட்டிருக்கேன். ஏய், இன்னும் ஒன்று போடவா? உங்களுடைய பேர் என்ன? என் பேர் அருமையான பேர். என்ன பேர்? சூப்பர் பேர். சூப்பர் பேர் என்ன? சூப்பரா பேர் இல்ல, சூப்பர் பேர். ஐசா இல்ல, என் பேர் பாப்பம்மா. பாப்பம்மா. சூப்பர் பேர். என் பேர் என்ன தெரியுமா? என்னது? என் பேர் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஒபாமா. ஓ மை காட். பாப்பம்மா. ஒபாமா வேணாம்மா, ஏமா? உடம்புக்கு முடியல. எனக்கு முடியல. நான் பேரை மாத்திட்டேன். நானும் மாத்திட்டேன். என் பேரு சொக்கலிங்கம், சுருக்கமா சொக்கு. என் பேர் சக்கம்மா, சுருக்கமா சக்கு. உன் பேரு சக்கு, என் பேரு சொக்கு. நம்ம ரெண்டு பேத்துக்கும் பிள்ளை வரந்தா நக்குண்டு வைப்போம். ரெண்டாவது உள்ள இருந்தா பொன்னாகுள முக்குண்டு வைப்போம். என் பேரை மாத்திட்டேன். என்ன உங்க பேரு? என் பேரு கெண்ட குஞ்சு. என் பேரு கெளுத்தி குஞ்சு. உங்க பேரு? என் பேரு குறவ குஞ்சு. உன் பேரு? என் பேரு உழுவ குஞ்சு. உங்க பேரு? தேன் கெளுத்தி. அவன் பேரு தேலி கெளுத்தி. அந்த தாளம் போடுறான்ல அவன் தான் கட்லா கண்ட. ஒரு வாரம் ஆகும். இது பேர் தெரியுமா? இது பேர் சார பாம்பு. இந்த பாரு, இது பேர் என்ன? அரட்டாவளை முன்ன பாம்பு. ஐயப்பா, எல்லாத்தையும் என் பேரை மாத்திட்டேன். என்ன பேர்? உங்க பேரு? நிமிந்தடிக்கிற நீலமேகம். நிமிந்து அடிக்கிறாரா? என் பேரை மாத்திட்டேன். என் பேரு குனிஞ்சு கொடுக்குற குருவமா. சூப்பர் மேலி குண்டி மாதிரியே இருக்கே. உண்மையான பேரை சொல்லுங்க. பவதாரணி. பவதாரணி. மை நேம் இஸ் சண்முகராஜா. நீங்க தானே அது? அத நானே. சரிங்க மாமா. ஐ லவ் யூ. அப்படினா? ஐ லவ் யூ னா உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்றீங்களா? காதல் இல்ல, மல்லாக்க படுத்துக்கு வாயில பண்றேன். காதல் பண்றேமா? காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை கட சிவனுக்கு உன்னை வச்சு காப்பா. எங்க ஆளு கோபால். கோபால் மாலா, காதலிப்பது சரி, கல்யாணம் பண்ணுவது சரி. கோபால் மாலா, இடையில கையை விட்டுற மாட்டீங்க. சோறு சாப்பிடுற கையை அதை போய் விடுவேனா? நீ சம்மதிச்சா நொட்டாங்கைய கூட விடு. தலையை வேணா ட்ரை பண்ணுங்க. கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்துவோமா? என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? மனிதன் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல், அதையும் தாண்டி புனிதமான காதல். ஆரம்பிச்சதே 10:45 மேல. நான் என்ட்ரன்ஸ் ஆனது 11:15. 11:15 இருக்கட்டும். சொல்லுங்க உங்க காதல. அதனால அந்த ஊட்டி வரை உறவிலே
சித்திர பொவிலி பாரமா சித்திர மெலிந்த நீரமா பத்து வீரல் அணைக்கு தாரமா முத்துடல உனக்கு தானமா சித்திர பொவிலி பாரமா சித்திர மெலிந்த நீரமா பத்து வீரல் அணைக்கு தாரமா முத்துனோட உனக்கு தானமா உடலோடு இடதாளும் தாளைகள் ஏங்குது உடலோடு உயிரோடு உன்னை நினைச்சு வாடுறேன் ஒன்று போடவா பூவரத்து நிழல் எடுத்து போர்வையாகி மூடவா கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறணும் ஓ ஐயா ஓ ஐயா கூந்தலில் பூல் சூடினேன் அழகில் ஆடினேன் குளிரின மனசு துடிக்கிறேன் உடவர நானும் தடுக்கிறேன் உடலோடு உயிரோடு உன்னை நினைச்சு வாடுறேன் உயிரோடு உறவாக இந்த மனம் வாடுது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போட